தமிழக சட்டப்பேரவையில் பல்வேறு கவனஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என கூறி திமுக, காங்கிரஸ் மற்றும் புதிய தமிழகம் கட்சி உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்த பின்னர் பேசிய திமுக உறுப்பினர் ஸ்டாலின், தமது கட்சியின் சார்பில் 32க்கும் அதிகமான கவனஈர்ப்பு தீர்மானங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் பேசினார். அதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் தனபால், ஒவ்வொரு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கும் குறிப்பிட்ட துறைகளில் இருந்து பதில் கிடைத்தவுடன் அவையில் எடுத்துக் கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். அதனை ஏற்க மறுத்த திமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதேபோல் பல்வேறு கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள அவைத் தலைவர் மறுப்பு தெரிவிப்பதாக கூறி புதிய தமிழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தனர். நரபலி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எலும்புக்கூடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது என்றுதான் தொடர்ந்து சபாநாயகர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே தவிர, ஆக இதற்கு அனுமதியை சபாநாயகர் தொடர்ந்து திட்டமிட்டு வழங்குவதில்லை. ஆகவே இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். 3 மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டேன். அனுமதி மறுத்த காரணத்தினாலே வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. தென்காசியிலிருந்து புனலூர் சென்று கொண்டிருந்த பொழுது இந்த பேருந்தில் ஒரு பெண் அதன் கீழ் வழியாக பலகை உடைந்து கீழே விழுவ காட்சிகள் அனைத்து தொலைக்காட்சிகளும் காண்பிக்கப்பட்டது. அதை குறித்து நாங்கள் தற்சமயம் கவன ஈர்ப்பு கொடுத்து அதை சபாநாயகர் அந்த பொருளை குறித்து விவாதிக்க வேண்டும், அனுமதி வேண்டும் என்று கேட்டபொழுது அனுமதி மறுக்கப்பட்டது.